சத்தான உணவுகளையும் நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம். அப்படிங்கிறதுல என்னென்னா விளம்பரத்துக்கு மூளை அடமானம் வச்சுட்டோம் பெரும்பாலும். சரிங்களா? அதனால நம்மளுக்கு சத்தான உணவுகள் போகுது. தமிழ் சொல்கிறோம், என்ன சொல்கிறது ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, உலகளாவிய முழு மொழியே தமிழ் மொழி தான். நம்ம இயற்கையிலிருந்து வர்ற ஒலிகளை வச்சு நம்ம பேச ஆரம்பித்தோம். காக்கா, கவ் கவ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம். சிட்டுக்குருவியிலேருந்து சத்தம், இந்த மைனா சவுண்டு வரைக்கும், அது வேற கீ கூ கூ அப்படின்னு அந்த ஒரு மிக்சர் சவுண்டு வரும். அப்போ அந்த மொழிகள்லேருந்து தான் நம்ம பேச்சினுடைய தன்மை. இங்கிலீஷ்காரன் நாட்டில் இருக்கிற மாடு என்ன மான்னு கத்தாம மம்மின்னு கத்துது. முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மை வேணும். நாங்கள் தமிழர்கள்னு அப்படி வெறித்தனமாக இருக்கு. அதை காப்பாற்றினவங்க அதனுடைய பூர்வ குடிகள், நாங்கள் இயற்கையிலிருந்து மொழிகள் பேசக்கூடியவங்க, நாங்கள் அதனுடைய தன்மையிலே இருந்தவங்க. அப்படி வேணால் நீங்கள் உங்களுடைய வைராக்கியத்தை இதையும் சொல்லாமே தவிர, தமிழ் நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகளாவிய மொழி. உலகமே தமிழால் தான். அலைகள் வர்ற சத்தத்துலேயும் தமிழ் தான் இருக்குது, காக்கை கூறுற சத்தத்துலேயும் தமிழ் தான் இருக்குது, மயில் அகவரதுலேயும் தமிழ் தான் இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற மயில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி மொழி பேசுதா? அப்போ இயற்கை தந்த மொழியை தான் நாம் கையில் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம உலகை ஆளும் மொழி தமிழ். அந்த தமிழை நம்மளுடைய சொந்த மொழியாக கொண்ட தமிழர்களாக நம்ம விளங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாகுபாடு பார்க்க மாட்டேங்க. கன்னடம்